ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே டே 19 ஆர்ட் 19. இன்றைக்கி நம்ம ட்ரா பண்ண போகிறது ரொம்பவும் இன்ஸ்பைரிங் பர்சன். வாங்க யாருன்னு பார்க்கலாம். இவங்க யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இவங்க தான் பிராஞ்சில் பட்டேல். இவங்க ஒரு ஐஏஎஸ், சாதாரண பெண் ஐஏஎஸ் இல்லை, இந்தியாவின் முதல் மாற்றுத்திறனாளி பெண் ஐஏஎஸ். இவங்க மாற்றுத்திறனாளினா கண் பார்வையற்றவங்க. நார்மலான ஆளுங்களே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் பார்வையற்ற இவங்க எப்படி இவங்க படித்து ஐஏஎஸ் ஆனாங்கன்றதை பார்க்கலாம். பிராஞ்சில் பட்டேல் 1988 April 1 பிறக்கிறாங்க. இவங்களுக்கு 2 வயசு இருக்கும். அப்போ தான் அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணுறாங்க இவங்க பார்வையில் ஏதோ கோளாறு இருக்குதுன்னு. ஸோ டாக்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க உங்கள் பொண்ணுக்கு பிளட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் முழு பார்வையுமே போயிடும் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டு அதிர்ந்து போகிறாங்க இவங்க பேரண்ட்ஸ். அதே போல் இவங்களோட 6வது வயசில் இவங்களுக்கு முழு பார்வையும் போயிடுது. இவங்க இருக்கிறது மகாராஷ்டிராவில். அங்கே எதுவும் ஸ்பெஷல் ஸ்கூல் இல்லாததால் அவங்க பேரண்ட்ஸ் மும்பைக்கு மாறலான்னு முடிவெடுக்கிறாங்க. மும்பைக்கு வராங்க. அங்கே ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்றாங்க. பள்ளி படிப்பையும் முடிக்கிறாங்க. இவங்களுக்கு பார்வை குறைபாடே தவிர புத்தி ரொம்ப கூர்மையானது. ஸோ கல்லூரிக்கு போகணுன்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் ஸ்பெஷல் ஸ்கூல் மாதிரி அப்போது ஸ்பெஷல் கல்லூரிலாம் கிடையாது. நார்மல் கல்லூரியிலேயே பொலிட்டிக்கல் சயின்ஸை சூஸ் பண்ணுறாங்க. அங்கே நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்க. அவங்களோட உதவியோடையும் கல்லூரி ஆசிரியர்களின் உதவியோடும் கல்லூரி படிப்பையும் முடிக்கிறாங்க. தென் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயே எம்ஏ பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் மும்பையில் அதுக்கான கல்லூரி இல்லை. ஸோ டெல்லிக்கு இவங்க போயாகணும். அதுவும் தனியாக ஹாஸ்டலில் இவங்க தங்கி தான் படிக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் ஏற்படுது. முதல் முறையாக தனியாக இந்த உலகத்தை எதிர்கொள்கிறாங்க. டெல்லி கல்லூரியில் தான் அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாம் எப்போதும் யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்தியாவிலே டஃப்பான எக்ஸாம்ன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அதை நானும் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுறாங்க. இதை நார்மலான எங்களாலே கிளியர் பண்ண முடியாது, ரொம்பவும் டஃப்பாக இருக்கும், உன்னால் இதெல்லாம் படிக்கவே முடியாது, அதுவும் பார்வையற்றவர்கள் ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் ஆனதே கிடையாது, இப்படிலாம் சொல்லி அவங்கள டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. மற்றவங்க பாஸ் ஆகலைன்னா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைக்கிறாங்க. அதுக்கான புக்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஆசிரியர்கள் உதவியோட என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்கள மாதிரி மாற்றுத்திறனாளர்களுக்காக ஸ்பெஷலான கோச்சிங் சென்டர் எதுவுமே இல்லை. அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஜாவ்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி கிளியர் பண்ண சில பேர்கிட்ட இருந்து டிப்ஸ் வாங்கிக்கிறாங்க. தென் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமும் வருது. இவங்க சொல்ல ஒருத்தங்க ஆன்சரை மார்க் தான் பண்ணணும். அதில் பாஸும் ஆயிடுறாங்க. மெயின் எக்ஸாமும் வருது. மெயின் எக்ஸாமுக்கு தான் இவங்களுக்கு உதவியாளர் கிடைக்கவே இல்லை. ஏன்னா இவங்க வேகமாக சொல்ல அவங்க வேகமாக ஆன்சர் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எழுதிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்துசின்றவங்க முன் வராங்க அதுக்காக. தென் மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டாங்க. இன்டர்வியூக்கும் போகிறாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களை இன்டர்வியூ பண்ணவங்க சரி கிளம்புமா, ரிசல்ட் வரும், இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ரிசல்ட்டும் வருது. 773 ரேங்க் வராங்க. ஸோ ஐஏஎஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் மொத்தம் ஒரு 10 லட்சம் பேர் எழுதுவாங்கன்னா அதில் 1000 மெம்பர்ஸ் தான் லாஸ்ட்டாக செலக்ட் ஆவாங்க. அதுலேயும் 150 ரேங்க்குள்ளே வரவங்க தான் ஐஏஎஸ். அதுக்கு மேலே போனால் ஐபிஎஸ், அதுக்கு மேலே போனால் ஐஆர்எஸ், அதுக்கு மேலே போனால் ஐஎஃப்எஸ், இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ இவங்க 773 ரேங்க் வந்ததால் இவங்களுக்கு ஐஆர்எஸ் தான் கிடைக்கிது, விச் மீன்ஸ் இந்தியன் ரயில்வே சர்வீஸ். சரி ஓகே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு ரயில்வே சர்வீஸ்லையாச்சும் வேலை கிடச்சிதுன்னு சொல்லி இவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ட்ரைனிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு லெட்டர் வருது. நீங்கள் பார்வையற்றவர் அப்படின்றதால இந்த பணியை உங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லி நாங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணுறோன்னு அந்த லெட்டரில் போட்டிருந்தாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணி ஒரு பயன் இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் லெட்டர் எழுதுகிறாங்க. எல்லாருக்கும் மனு அனுப்புகிறாங்க. ரயில்வே மினிஸ்டர் என்ன அனுப்புகிறாருன்னா, வேணா உங்களுக்காக நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கிளர்க் வேலை தரோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க மனசு ஏற்றுக்கல, முடியாது, இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி நான் 773 ரேங்க் எடுத்ததால தானே நீங்கள் எல்லோரும் என்னை நிராகரிச்சிட்டிங்க, நான் 150 ரேங்க்குள்ளே வரேன்னு சொல்லி மறுபடியும் படிக்கிறாங்க. மறுபடியும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா 150 ரேங்க்குள்ளே வந்தால் தான் நம்ம ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி. ரிசல்ட்டும் வருது. இவங்க 124th ரேங்க் எடுக்கிறாங்க. எஸ், பிராஞ்சில் பட்டேல் ஐஏஎஸ். இப்போ இவங்களை யாராலையும் நிராகரிக்கவே முடியல. ட்ரைனிங்கை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போஸ்டிங் கேரளாவில் அசிஸ்டன்ட் கலெக்டராக, அப்படியே 1 இயரில் சப் கலெக்டர் ஆக்குறாங்க. இவங்களோட ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, விடாமுயற்சி இருந்தால் நம்ம நினச்சதை அடையலான்றது உணர்த்துது. இன்ஸ்பைரிங்காக இருந்ததா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.